நெறைய பேர் வந்து தியானம் பண்றாங்க. ரொம்ப நேரம் கண்ண மூடிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா, நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்னா, 2 நிமிஷத்துக்கு மேல என்னால கண்ண மூடி உட்கார முடியல. அது எதனால? இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் எடுப்பாங்க இல்லையா? 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ்ன்னு எடுக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு பசங்களை எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைகளை கூட்டின்னு போய் 3rd ஸ்டாண்டர்டில் வச்சு பாடம் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? கொஞ்ச நேரம் தான் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணும் புரியாது. எந்திச்சு போயிருவாங்க. அவ்வளோதான். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மீகத்துக்கு 4 நிலைகள் இருக்குது. அந்த நிலைகளுக்கு பேர் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படியாக இருக்கிறது. அந்த நிலைகளுக்கு 4 படி உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு. இந்த சரியை கிரியை சேர்த்தா அது ஒரு மார்க்கம். அது பேர் பக்தி மார்க்கம்னு பேர். அதுக்கப்புறம் 2வது மார்க்கத்துக்கு பேர் ஞான மார்க்கம்னு பேர். இது 2வது மார்க்கம் யோக மார்க்கம். 3வது மார்க்கத்துக்கு பேர் ஞான மார்க்கம்னு பேர். பகவத்கீதையில் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம்னு 3 மார்க்கம் இருக்கிறத பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். இந்த மார்க்கம் 3 நிலைகள் 4ஆக இருக்குது. சரியை, கிரியை, யோகம்னு. இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், புரிகிற மாதிரி. பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி பெருசாக இல்லாமல் ரொம்ப சரியாக சொல்கிறேன், சின்ன சுருக்கமாக. சரியங்கிறது நாம் போய் இறைவனை தேடி வணங்கிட்டு வருவது. எங்கெல்லாம் பூஜை நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வணங்கிட்டு வருவது சரி. கோயிலுக்கு போய் வணங்குறது, ஒரு இடத்துல பூஜை பண்ணுறாங்கன்னா அங்கே போய் வணங்கிட்டு வர்றது, இது பேர் சரியங்க. கிரியைங்கிறதுனா நாமளே நம்ம கையால் செய்கிறது பேர் கிரியை. அடுத்த நிலை 2nd ஸ்டாண்டர்டு. அடுத்தது யோகம்ங்கிறது என்னன்னா தியானம், ஜபம், தபம், இதெல்லாம் யோகம்னு அர்த்தம். யோகம்ங்கிறது மனசார்ந்து, மனதை ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய யோக நிலையாகும். அதுக்கு அடிப்படையில் சில வகுப்புகள்லாம் இருக்குது. யோகாசனம் செய்கிறது கூட இதோட முதல் பகுதி. முதல்ல உட்காரணும், நிற்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் செகண்ட்ஸ் கணக்கில் தான் பண்ண சொல்லுவாங்க. மணிக்கணக்காக பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணணும். ஒரு பத்மாசனம் போட்டு உட்காருங்கன்னாக்கா அது எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக இருக்கிறதுக்கு தான். அதிலெல்லாம் பயிற்சி பெற்றணும். மூச்சு பயிற்சி, பிராணாயாமம்,